ஃபேசியா வீக்னஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்ப கட்டமைச்சு நமக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது அப்படின்னு கூட இந்த ஃபேசியாவை சொல்லலாம். இந்த ஃபேசியா வீக்னஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இடுப்பு வலினாலையும் அதே மாதிரி கழுத்து வலினாலையும் தண்டுவட பிரச்சனையினாலையும் அதிகமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேசியா வீக்னஸை நம்ம டயக்னோஸ்டிக் முறையில் கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ எடுத்திருப்பாங்க, எம்ஆர்ஐ நல்லாயிருக்கும். சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எக்ஸ்ரே பார்த்துருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வலிக்குது. சில பேர் என்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, சார் எனக்கு அப்படியே இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே அப்படியே வலி என்னால் தாங்கவே முடியல சார். நானும் நிறைய மாத்திரை ஊசி எந்த அளவுக்கு டாக்டரை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நான் டாக்டரை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் ஊசி போட்டாலும் எனக்கு அந்த வலியோ இந்த பக்கம் உள்ள பிரச்சனையோ எனக்கு சரியான மாதிரியே தெரியலை சார். இதற்கு சரியான தீர்வு தான் என்னன்ட்டே ஒரு சில சமயம் எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாம் மாதிரி கூட தோணுது. அந்த அளவுக்கு இந்த வலியோட தீவிரம் எனக்கு இருக்குது. வேறு ஏதாவது நோய் வந்துருச்சோ என்னமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சார். என்னால் வேலை சரியாக பண்ண முடியலை, ஃபேமிலியில் சரியாக பேச முடியலை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரே பக்கமாக அப்படின்னு போனால் அதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேசியா தான். அந்த ஃபேசியா டைட்னால என்ன ஆகுனா நம்ம உடம்பையே ஒரு பக்கம் புட்டுச்சு இழுத்த மாதிரி வச்சுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கழுத்து வலிக்கும், ஒரு சைடு முதுகு வலிக்கும், ஒரு சைடு கால் வலிக்கும், முழங்கால் கூட ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே பக்கமாக கடுமையான வலி இருக்கும். இது மாதிரி நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. காமனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேசியா வீக்னஸை ஒரு பயிற்சிகள் மூலமாகவோ இல்லை ஒரு மசாஜ் மூலமாகவோ சரி பண்ணுறது சிரமம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த ட்ரைனிடிலிங் சிகிச்சை மூலமாக மிக எளிமையாக அந்த முட்டுச்சுக்களை அவிழ்த்து நாம் அந்த ஃபேசியாவை அதனுடைய டைட்னஸை குறைத்து தசையை ரிலீஸ் பண்ண முடியும். தசை ரிலீஸ் ஆகும்போது அங்கே நரம்பு ஃப்ரீ ஆகிடும், அங்கே நியூட்ரிஷன் நடக்க ஆரம்பிச்சிடும், சர்க்குலேஷன் ஃப்ரீ ஆகிடும். அதே மாதிரி அந்த ஜாயின்ஸ் கூட ஃப்ரீ ஆகி அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ அளவுக்கு அந்த வலி இருக்கோ அந்த வலியின் தீவிரத்தை குறைச்சி பழைய மாதிரி மாற்றிடலாம். உங்களுக்காக என்கிற மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.